நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன்னாம் தேதி பார்க்கலாம். டிஎன்பிசி எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் குறிப்பா மதுரை எம்பி சு வெங்கடேசன் மத்திய அரசோட தேர்வு ரத்து செய்யப்பட்டா பொங்கி எழுகிறாரு. ஆனா டிஎன்பிசி ரத்து செய்யப்பட்ட தொடர்பா எதுவுமே பேசலையே சார். அதுதான் அவங்களுடைய கூட்டணி ஆட்சி. ஆனால் அவருக்கே தெரியல ரத்து பண்ணியிருக்காங்களேன்னு தெரிஞ்சாதானே கேட்பாங்க. நம்ம எம்பிக்கு தெரிஞ்சிருந்தானே கேட்பாங்க. தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா கேட்பார். ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவர். நல்ல விஷயம் தெரிஞ்சு அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காரு. இது மட்டுமா தேர்தல் ரத்தாக இருக்கு. இன்னைக்கு 5 வருஷத்தில் எவ்வளவு தேர்வுகள் ரத்தாக இருக்குது. மாணவர்களுடைய எதிர்காலம் 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. எவ்வளவு 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்போ 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. என்னாச்சு? சொன்னது என்னாச்சு? காத்தோடு காத்தா போயாச்சு. மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இது பண்ணாங்க, வச்சாங்க. அண்டர் பாஸ் சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணது அப்புறம் நின்று போச்சு. ஆனால் இப்போ சர்வீஸும் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமாக மத்திய அரசு தான் காரணம் சொல்லிட்டு. அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். இதெல்லாம் எப்படிங்க? ஒரு விமான போக்குவரத்தில் மக்கள் பயணிகள் போவதும் வருவதும் ஏற்பாடு பண்ணுவதும், அந்த விமான போக்குவரத்தினுடைய அதிகாரிகள் பொதுமக்கள் பயணிக்கணும். அதை பொறுத்து தானே எல்லாமே இருக்கும். எங்கள் தூத்துக்குடி இன்னைக்கு 5 விமான நிலையம் வருது, 5 ஃப்ளைட்டு டெய்லி வருது. முந்தி 2 தான் வந்துட்டு இருந்துச்சு. மத்திய அரசு என்ன கொடுத்தாச்சு. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மதுரை. நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்த பிறகு எத்தனை விமான நிலையங்கள், எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், அதெல்லாம் நிதி தானே. நிதி இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இன்னொன்று கூட சொன்னாங்க. அதான் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நீட் எக்ஸாமை கொண்டு வரணும் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்கல்ல. கொண்டு வந்தாங்களா? இதுவரைக்கும் கொண்டு வரல. நீட் எக்ஸாம் இதுவரைக்கும் கொண்டு வரல. ஆனால் அதுக்கு பதில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக, மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜேபி நட்டா அவர்களிடம் பேசி 7.5% வாங்கி தந்தவர் அண்ணன் யூபிஎஸ் அவர். அதனால தான் இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் உள்ள பிள்ளைகளும் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க. அது முடிச்சிட்டேன் நான். அது அப்பலே முடிச்சிட்டேன். 1ஆம் தேதி பார்க்கலாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.